ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பீஸா தோசா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 10 பீஸ் சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ் சிக்கன். 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஒரு 1/2 லெமன் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சிக்கனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். பீஸா பாஸ்தா சாஸ், அதை போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸா எப்போவுமே மைதாவில் செய்வாங்க. மைதா அடிக்கடிக்கு சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசையில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அசம்பிள் பண்ணிடுறேன். நீங்கள் இது கூட ஆனியன், கேப்சிகம் இந்த மாதிரி ஏதாச்சும் வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சிக்கன் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் இப்போது. இது செய்யும் போது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லாட்டி அடியில் தீஞ்சிரும். மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான பீஸா தோசை ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும்.